இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மார்ச் 15. தேவ கிருபையின் ஆச்சரியமான உதவி. நாம் சோதிக்கப்படும் நேரமே நம்முடைய தேவையான ஏற்ற வேலை ஆகும். கலிலேய கடலில் பேதுரு மூழ்கிவிடும் அபாயத்தில் இருந்ததற்கு ஒப்பாகவே நாமும் தவறி விழப்போகும் நேரமே நாம் உதவி பெற தேவையான நேரம் ஆகும். மத்தேயு 14:30. அவ்வேளையில் பேதுருவை போலவே நாமும் கிருபைக்காக கூக்குரல் இட வேண்டும். எங்கனும் பேதுரு கூப்பிட்ட வேளையில் உடனடியாக இயேசு தன் கையை நீட்டி அவனை மூழ்க விடாமல் தூக்கி எடுத்தாரோ, அதை போலவே நாமும் கிருபையை பெற்று கீழே விழாமல் உறுதியாக நின்றிட முடியும். நாம் வளைவி கீழே விழுவதிலிருந்து தேவன் நம்மை காப்பார் என்ற நிச்சயத்தை அளிக்கும் அற்புதமான வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வார்த்தையில் உள்ளன. அவைகளில் சில வசனங்களை இங்கே பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை மேற்கொள்ளும்படியான எவ்வித வலிமையான சோதனையும் நம்மை சோதித்திட தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்ற இந்த நல்ல தேவன் வாக்கு உரைத்திருக்கிறார். இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கேளுங்கள். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. இன்னும் தேவனுடைய வார்த்தை சொல்வதை கேளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்றும் யூதா 24 நாம் வாசிக்கிறோம். இதுபோன்ற அருமையான வாக்குத்தத்தங்களும் இன்னும் அதிகமான வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கும்போது இனியும் நாம் பாவம் செய்ய வேண்டியது ஒருபோதும் அவசியமே கிடையாது. இனிமேல் 1 பேதுரு 4:2 கூறுகிறபடி தேவனுடைய சுத்தம் மாத்திரமே செய்து நாம் பிழைத்து வாழ முடியும். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, சோதனையில் எமது கூக்குரலுக்கு ஓடோடி வந்து கிருபையின் உதவியை தரும் உம் அன்பிற்கு நன்றி. வலுவாதபடி வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.